ஹரஹர நம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். அன்பார்ந்த எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீட்டம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம். அலைபேசி 9865 98370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி வரிசையில் வார பலன்கள், மாத பலன்கள், என்னென்ன சிறப்பாக ஆன்மீகத்தில் விரதங்கள், இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டால், நவகிரகத்தில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம், ஒரே ஒரு கிரகம், அதிக பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதிக நன்மைகளை பெறலாம். அதே சமயம் தீமை பெறக்கூடிய ராசிகளும் அதிகமான தீமைகளையும் பெறலாம். அதாவது மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த குரு, செவ்வாய், புதன் இவங்க மாதிரிலாம் போனால் போகட்டும், அளவாக அடிப்போம் அப்படிலாம் சனி எப்போவுமே இருக்க மாட்டார். சனியை பொறுத்த வரைக்கும் கட் அண்ட் ரைட், இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். நன்மைனா என்ன மாதிரி நன்மை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, தீமைனா என்ன மாதிரி கெடுதல் பண்ணி வந்து நூலாகிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி. அதனால தான் அவருக்கு அதிகப்படியான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகும். சூரியன் 1 மாத காலத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார். சந்திர பகவான் 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார். செவ்வாய், புதன், சுக்கிரன் 40 நாள் 45 நாளில் பயிற்சி ஆயிடுது. சனி பகவான் மட்டும்தான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாங்க. அதில் இருக்கிற 9 கிரகங்கள்லேயே அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டால் சனி பகவான் தான். அப்பேற்பட்ட இந்த சனி பகவானாகப்பட்டவர் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 மார்ச் வந்துடுது. 29/3/2025 சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன விதமான நன்மைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறதா இதில் பார்க்கணும். பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் எல்லாமே சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாது. சனைஸ்சரன், சனைகி ப்ளஸ் சரண், சனைஸ்சரன் பேர். ஏன்னா சனைஸ்சரன் அப்படின்னா சனைகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மெதுவாக, மெல்ல, ஸ்லோ அப்படிங்கிற அர்த்தம். சரண் அப்படின்னா நடப்பவன் அப்படின்னு அர்த்தம், அதாவது மெதுவாக நடப்பவன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஊனமானவர், பின்னபாதம், மந்தகதி, சோம்பேறித்தனம், இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. எப்போவுமே சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, இயங்க முடியாமல் தடுமாறுறது, இதுக்கெல்லாம் சனி பகவான் தான் அதிபதி. அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார். அதனால தான் மெதுவாக நடக்கக்கூடியவர். ஒரு கால் அவருக்கு கிடையாது, ஹேண்டிகேப்டு மாதிரி அவர். அப்போ சனைஸ்சரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே யமராஜா, யமாகிரஜாய, யமனுக்கு தம்பி, கூட பிறந்தவர், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கெட்ட பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி. நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால தான் சனியை கண்டால் எல்லாம் பயந்துக்கிறது. குரு பகவான் நன்மை தரக்கூடியவர். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை. ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி விதமான நன்மைகள் ஏற்படும். சனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது, சைடில் நின்று தான் கும்பிடணும். பலவிதமான இன்னல்களை தர சனியை பொறுத்த வரைக்கும் 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார். சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 3ஆம் இடம் 3, 6, 11 இந்த இடங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது. அப்பேற்பட்ட இந்த சனி பயிற்சி நான் சொல்லக்கூடிய தினத்தில் நடக்குது. மார்ச் 29 நடக்குது. நம்ம 12 ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகள், யார் ஜாகிரதையாக இருக்கணும், யார் பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அது போக என்ன இதில் விசேஷம்னா நான் சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள் தான்.
இது பொதுவாக அந்தந்த ராசிக்கு உண்டானது. அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தால் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். பொதுவாக இந்த சனி பகவானை பிரீதி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அவருக்கு விசேஷம். இந்த சங்கு மலர் அப்படிங்கிற புஷ்பம் அவருக்கு விசேஷம். அதே மாதிரி நீலவர்ணமான வஸ்திரங்கள், ப்ளூ கலர் அப்படிங்கிற கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, நீலக்கல் இதெல்லாம். எள் அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த தானியம். மேற்கு திசை அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒரு திசை. இந்த மாதிரி ஹேண்டிகேப்டு ஊனமுற்றோர்களுக்கு தானம் பண்ணும்பொழுது அவர் திருப்தி அடைகிறார். நம்ம நிறைய சொல்லலாம். சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் ஆயுள் காரகன், ஒருத்தருடைய ஆயுளுக்கு அதிபதி சனி பகவான். அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க, பெட்ரோல் எண்ணெய் வித்துக்கள், ஒரு தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், சோஃபா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க, ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் அவரது அதிபதி. லெதர் ஒர்க் அதுக்கு அவரது அதிபதி. ரப்பர் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல அதுக்கு அவரது அதிபதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரங்கள், ரசாயனங்கள், அணு ஆயுதங்கள், பூச்சி மருந்துகள், பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான வாகனங்கள், வாகன உதிரி பாகங்கள், ட்ராவல்ஸ், இந்த மாதிரி வண்டி சம்பந்தமான அனைத்து துறை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான். அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமையன்று நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதாவது சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த விதத்தில் ரிஷபராசியான நமக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ரிஷபராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷமாக பாவம் படாத பாடுபட்டேங்க. தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் முடக்கம், கொடுக்கல் வாங்கலில் சிக்கல், சொல்ல காப்பாற்ற முடியல, அங்கேயும் இங்கேயும் அலையிறது, வேலை கிடைக்காம தெரிகிறது, கிடைச்ச வேலையை வெட்டுறது, என்னதான் நாயா பேயா உழைத்தாலும் இரவு பகல் பார்க்காமல் கஷ்டப்பட்டாலும் பாராட்டுக்கள் கிடையாது. தொழிலில் அவப்பெயர், அசிங்கம், அவமானம் இதெல்லாம் இருந்து வந்த தங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பான ஒரு இடத்திற்கு வருகிறார். லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். நல்லா தெரிஞ்சுக்கணும், சனி பகவான் நன்மை தரக்கூடிய ராசிகளே 3 தான். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் 3 ராசிக்கு தான் நன்மை. மீதி இருக்கிற 9ல் 3 போயிட்டா மீதி எவ்வளவு? 6 ராசி. 12ல் 3 போனால் மீதி 9 ராசிக்கு நன்மை தரமாட்டார் சனி பகவான். அதில் 1 12ல் 1 உங்களுக்கு சூப்பர். 11ஆம் இடம். இந்த இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட வந்த கஷ்ட சிரமங்கள், வேதனைகள், அதற்கெல்லாம் விடிவு காலம் இந்த 2.5 ஆண்டுகளில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது என்னுடைய இண்டிவிஜுவல் ஒரிஜினல் கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறது கிடையாது. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அவரது நூல்களில் எழுதி வைத்து சென்றதை நான் உங்களுக்கு வடிவமைத்து அதை வாக்கியமாக விளக்க உரையாக எடுத்து கூறுகிறேன். 11 சனி வரும் பொழுது சௌக்கியங்கள் அதிகரிக்கும். சௌக்கியம்னா என்ன? நலம், திடகாத்திரம், ஆரோக்கியம் இதெல்லாம் ஏற்படும். இருந்து வந்த நோய்கள் நிவர்த்தியாகும். பலவிதமான ஐஸ்வர்யங்களும் லாபங்களும் கீர்த்திகளும் உண்டாகும். பலவிதமான ஐஸ்வர்யங்கள், பலவிதமான செல்வங்கள். ஐஸ்வர்யங்கிறது எப்படி வேணாலும் வரலாம். பணமாக நோட்டாக தான் வரணுங்கிறது இல்லை. தங்கமாக வரலாம், வெள்ளியாக வரலாம், நவரத்னமாக வரலாம், பொருளாக வரலாம், இப்படியெல்லாம் வரலாம். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பாராட்டங்கள் இதெல்லாம் ஏற்படும். எதிர்பாராத விதமாக நன்மை உண்டாகும். தொட்டது துளங்கும். லாபங்கள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான். லாபங்கள் அதிகரிக்கும். உக்ர சுபாவமும், திடீர்னு கோபம் ஏற்படும். அதுக்கெல்லாம் கட்டுப்படுவாங்க. இவ்வளோ நாளாக நம்ம எதாவது சத்தம் போட்டோம், அவங்க கிடக்கான்ட்டு போயிட்டு இருந்தோம்லாம் சின்னதாக நம்ம கோவிச்சினால ஐயோ அவர் கோவிச்சுக்கிறார், அவர் கேட்டதை பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பணிவு நம்மளை கண்டு மற்றவங்கள்லாம் அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். தனம் உண்டாகும், லாபம் உண்டாகும்னு போட்டிருக்கார். மனைவி மக்கள் ஒன்று சேருதல், மனைவி மக்களால் ஆதரவு, அந்யோன்யங்கள், குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுது. நினைத்த காரியங்கள் ஜெயம் உண்டாகுது. வேலையாட்கள் நிறைய நம்மள்கிட்ட சேர்றது. மதிக்கக்கூடிய நிலை உயரும். உத்தியோகத்தில் கணிசமான லாபம், வியாபாரத்தில் பெருக்கு. குறிப்பாக தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். அதே மாதிரி பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் ஏற்படும். உலோகத் தொழில் செய்யக்கூடியவர்கள், கனிம வளம், உளம்,
இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள், நிலக்கரி சுரங்கங்கள் இதில் இருக்கக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், நூல் பருத்தி பஞ்சு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், ஜவுளிக்கடை, உலோகங்கள், இரும்பு பித்தளை ஈயம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடக்கூடிய செய்பவர்கள், கடை வைத்திருப்பவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு அபரிவிதமான யோகம்னு போட்டிருக்கார். எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டாகும், திருமணம் கைகூடும், தடைபட்டு வந்த திருமணம் கைகூடும், பெண்களுக்கு ஆண்களால் நன்மையும் ஆண்களுக்கு பெண்களால் நன்மையும் ஏற்படும், கணிசமான லாபத்தை உண்டாகும், வழக்கு வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இவையெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கும். இவ்வளோ நாளாப்பட்ட கஷ்டத்துக்கு இப்போ விடிவு காலம் அப்படிங்கிறது ஏற்படுது. புதிய வாகனங்கள் வாங்கலாம், அயல்நாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது போகிறார், வெளிநாடு போகலாம், கல்வித்துறை சிறந்து விளங்கும், கல்வி மாணவர்கள் சிறந்து விளங்கலாம் கல்வித்துறையிலே. சில பேருக்கு இடமாற்றம்ங்கிறது ஒரு நல்ல இடமாற்றம். அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி போகிறது, உத்தியோகத்தில் கீழ் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோடு இடமாற்றம், ஸ்தான மாற்றம் பெற்று பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு முடிக்கிறார். ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த 2.5 வருஷம் அபரிமிதமான யோகங்களை பெறக்கூடிய ஒரு ராசியாத்தான் விளங்குறீங்க. இந்த சனிப்பயிற்சி தங்களுக்கு 100க்கு 120 மார்க் போடலாம் அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்குது. மிக மிக நன்மையை தரக்கூடிய ராசி ரிஷபராசி. எனவே கடந்த 2.5 ஆண்டுகளாக குரு சனி ராகு கேது எதுவுமே நன்மையை தராத ஒரு விதத்தில் இந்த வருடம் தங்களுக்கு எல்லா கிரகமும் சாதகமாக இருந்து விட்டதை பிடித்து செல்வம் சௌபாகியம் வீடு மனை வாகனம் திருமணம் குழந்தை பாக்கியம் கல்வி தொழில் மேன்மை இவை அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை தாங்கள் அருகம்பில் சாற்றி வழிபட்டு வருவது சாலச் சிறந்தது. எனவே விநாயகப் பெருமானை வணங்கி இந்த சனிப்பயிற்சியை நல்ல சனிப்பயிற்சியாக இன்புற்று கொண்டாட வேண்டி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவணமாணிக்க சிவாச்சாரியர். முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கோம். எங்கள் அப்பா எல்லாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள், அதாவது ஜோதிட விற்பனர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதினவங்க. அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம், நிறைய தொடர்புகள், இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதில் எல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலேருந்து. என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொன்னாங்க. அப்படி இருந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் வேதம் ஆகமம் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு 12 ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கிட்ட 50-60 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. வேதம் ஆகமம் ஜோதிடம் எல்லாம் ஆராய்ச்சி சென்டரும் வச்சுருக்கோம், அது பண்ணிட்டு வரோம். எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிஷம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பானது. நமக்கு என்ன நடக்குமோ அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது. சில பேர் நம்பலாம், விஞ்ஞானத்தை நம்பலாம். விஞ்ஞானமே ஜோதிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில். அப்போ இதில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இன்னென்ன பலன்கள், இதை வைத்து ஆராய்ந்து 100க்கு 100% உண்மையை சொல்ல முடியும். அதில் அனுபவம் தேவை. உண்மையான ஜோதிடராக இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு எங்களுடைய பாரம்பரியம் ஒரு 58 தலைமுறைன்னா பார்த்துங்களேன். ஒரு தலைமுறை 100 வருஷம் இருந்தால் கூட 58 தலைமுறைன்னா எத்தனைன்னு பார்த்துக்கங்க. அவ்வளவு ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். என்னுடைய மகனும் அதை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள், ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது. அது 10ஆம் பொதுவான பலன்களை தான் குறிக்கும். அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு 100க்கு 100% முழு பலன்களையும் தரக்கூடியது. அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை, குரு சரியில்லை, ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தீமையிலிருந்து விடுபடலாம். அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும். என்ன தசாபதி நடக்குது, என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது, என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது. யோகங்களே 250 யோகங்கள், குருச்சண்டால யோகம், நீச்சபங்கராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய சந்திரமங்கல யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு. எப்போ என்னென்ன நேரம் வரும், எப்போ லாட்ரி அடிக்கும், அதிர்ஷ்டம் வரும், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, புத்திர வாழ்க்கை, பொருளாதாரங்கள், இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும். அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்கிரானிங்கில் வர என்னுடைய நம்பரில்
9865098370 9865 9837 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.